ஐயனார் துணை சரிகளில் அடுத்து வர எபிசோடில் நேராக பல்லவன் இருந்துட்டு சோழனோட பேச்சை கேட்டுக்கிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் பேசுகிறாங்க. உங்கள் அண்ணங்கிட்ட போய் பேசினேன்னா ரொம்ப பயமாக இருக்குது, எப்போ பாரு உருன்னே இருக்காரு, அதனால எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆனால் அவர் நம்பர் மட்டும் எனக்கு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக நான் அவர்கிட்ட பேசி எல்லாத்தையும் புரிய வச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஒரு வேளை பாண்டியன் என்ன சொல்லுதோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனோட நம்பரை கொடுக்குறாங்க. சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்களை பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது, ஆனால் ஃபோனில் பேசும்போது நல்லதாக இருக்குது, உங்கள் பேர் சோழன் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்லை என் பேர் பாண்டியன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நான் உங்கள் அண்ணனை விரும்புகிறேன், அவருக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் போது நம்ம பாண்டி இருந்துட்டு நேராக பல்லவன் கிட்ட போயிட்டு என் நம்பரை நீ யார்கிட்டயாவது கொடுத்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாண்ணே நான் ஒரு பொண்ணை பார்க்குறதா சொன்னால அந்த பொண்ணு உன்னை விரும்புது போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது ஒன்று என்ன விரும்பலடா, சோழனை தான் விரும்புது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம பல்லவன் இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நிலா இருந்துட்டு என்னடா ஆச்சு பல்லவா, ஏண்டா ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணி நான் பஸ் ஸ்டாப்பில் ஒரு பொண்ணை பார்ப்பேன்ல, ஆமாம் அந்த பொண்ணுக்கிட்ட போய் உன் லவ்வாக சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அது எங்கிட்ட பேச விரும்பலை, பாண்டி அண்ணங்கிட்டையும் பேச விரும்பலை, அந்த பொண்ணுக்கு சோழன் அண்ணன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலா இதை கேட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.